ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 2026க்கான தரிசன டிக்கெட் புக்கிங் இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஏன்னா 15ஆம் தேதி ஆகிருச்சு, இன்னும் அஃபிஷியலாக எந்த அப்டேட்டும் வரலை. எத்தனாம் தேதியிலேருந்து புக்கிங்ஸ் இருக்கும் அது பற்றின இன்ஃபர்மேஷனும், அதுக்கு அடுத்தது நீங்கள் 2026 ஜனவரியில் தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஜனவரியில் என்ன முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் திருமலையில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்ன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்களும் ரீசெண்டாக திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் அடுத்து போகிறவங்களுக்கு அது தொடர்பான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டைம் 8:20 ஆகுது. சுமார் ஒரு 68 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனாலே ஒரு மணி நேரத்தில் டிக்கெட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். புரட்டாசி மாதத்தில் அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. என்ன டைமுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். சரியாக ஒரு மணிக்கு மேலே, அதாவது 1:30 மணிக்கு மேலே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது இன்றைக்கி 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, ஆனால் 2:30 மணிக்கு தான் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் 12,000 டிக்கெட்ஸ் இன்றைக்கி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்டில் 2,000 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் 1 மணிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நார்மலாக 2:30 மணிக்கு மேலே ஒரு 3 மணி அந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டோக்கனோட அவைலபிலிட்டி இப்போது நைட்டு 8:20 வரைக்கும் பார்த்தீங்கனாலே ஒரு 200-300 டிக்கெட்ஸ் இருந்துச்சு. இப்போது ஒரு 68 டிக்கெட்ஸ் இருக்குது. கீழ் திருப்பதியில் நீங்கள் இந்த டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெயினில் போகிறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கலாம். பஸ்ஸில் போகிறீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் அலிப்பிரி நடைபாதை கிட்ட போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த டோக்கன்ஸ் நம்ம வாங்கிக்க முடியும். க்ரௌட் அப்படிங்கிறது நமக்கு திருமலையில் ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட், நேரடி சர்வதர்ஷனத்தில் 17 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சுமார் 12 மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லி டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நார்மலாக இருக்குது. புரட்டாசி மாதமும் முடிய போகுது. ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அதனால தரிசனம் போகிறவங்க தாராளமாக போயிட்டு வரலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 3 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் போகிறவங்களுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருமலையில் எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க அப்படின்னா 72,423 பேர் நேற்று தரிசனம் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷனும், அதே போல் மற்ற தரிசனங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்ததான் நமக்கு நேற்று வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இது எது ரிலேட்டடானதுன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆனுவல் சேவா, அதாவது ஆர்ஜித சேவாவான புஷ்பயாக சேவா அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்குது. இதுக்கான அங்குரார்ப்பணம் அக்டோபர் 29ஆம் தேதி ஈவினிங், அதாவது நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தரிசன டிக்கெட்லாம் ஆல்ரெடி ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ புக் பண்ணியிருக்கவங்க சேவா அட்டன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புஷ்பயாக சேவா நடக்கிறனால 29ஆம் தேதி அன்னைக்கு அங்குரார்ப்பணம் நடக்குது இல்லையா, ஸோ அன்னைக்கு சகஸ்கர தீபலங்கார சேவா ஈவினிங்கில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதி அன்னைக்கு திருப்பாவாட சேவா, கல்யாணோற்சவ சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இதெல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. இந்த கல்யாணோற்சவமும் திருப்பாட சேவாவும் ஆஃப்லைன்லேயே நமக்கு கொடுப்பாங்க. திருப்பாவாட சேவா ஆஃப்லைனில் மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த சேவா அப்போது நமக்கு ஆஃப்லைனில் பண்ண முடியாது. புதன்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. கல்யாணோற்சவ சேவா ஆஃப்லைனில் கொடுக்குறதும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் ஆல்ரெடி ஓப்பனே ஆகியிருக்காது, அதனால ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் தோமால சேவாவும் அர்ச்சனா சேவாவும் ஏகாந்தமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் அது ஓப்பன் ஆகியிருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏகாந்தமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அக்டோபர் 30ஆம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய புஷ்பயாக சேவாவுக்கான அப்டேட்டாக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு ஜனவரி 2026க்கான தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதோட அப்டேட்டை இப்போ 15ஆம் தேதியெல்லாம் கொடுத்துருவாங்க. 15-14ஆம் தேதிக்குள்ளே அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸாவோ இல்லை புக்கிங் போர்ட்டல்லையோ நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இன்னும் அப்டேட் ஆகலை. பட் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா இல்லை லேட் ஆகுமா புக்கிங் வர்றதுக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓப்பன் ஆகும், அதில் எந்த மாற்றமும் இன்னும் கொண்டு வரல. உங்களுக்கு 2026 ஜனவரிக்கான தரிசன டிக்கெட் எல்லாமே 17ஆம் தேதி மாதிரி அப்டேட் பண்ணிடுவாங்க.
ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புக்கிங் அப்டேட் வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. மேபி நாளைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஜனவரிக்கான புக்கிங்ஸ் எல்லாம் இருக்கும். அது கூடவே நவம்பர் மாதத்துக்கான ஹோமம் டிக்கெட், லோக்கல் டெம்பிள் சேவாக்கான டிக்கெட், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட், இது எல்லாமே அந்த புக்கிங்கோட வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நான் அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 2026 ஜனவரியில் தரிசன டிக்கெட் புக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அதில் வரக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் வந்து நமக்கு வைகுண்ட துவார தரிசனம் வருது. அதை தவிர நமக்கு ஜனவரி மாதத்தில் ரத சப்தமி வருது. இது ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் தான். ஸோ இந்த நாட்களில் நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன டிக்கெட் புக் பண்ணலாம், என்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நமக்கு டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வருது. எப்பயுமே அதாவது கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே வந்து எப்படின்னா 10 நாட்கள் நமக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும். அந்த 10 நாளைக்கு நமக்கு ஆன்லைனில் 300 ரூபா டிக்கெட், அதே மாதிரி வந்து ஆஃப்லைனில் SST டோக்கன் வந்து கொடுப்பாங்க. தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் சாமி 10 நாள் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கும். இந்த முறை இது வந்து 10 நாட்கள் இருக்குமா இல்லை 2 நாள் தான் ஓப்பனில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் டிடிடி அஃபிஷியலாக போர்ட் மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி 10 நாட்கள் இருந்துச்சுன்னா ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து பிளாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அது வந்து நவம்பர் கடைசியிலையோ இல்லை டிசம்பர்லேயோ அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட் ஆகி டிக்கெட் ஓப்பன் ஆகும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எத்தனை நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து ஜனவரி 25ஆம் தேதி அன்னைக்கு ரத சப்தமி இருக்குது. இந்த ரத சப்தமி ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ தான் நமக்கு புரட்டாசி பிரம்மோற்சவம் முடிஞ்சது இல்லையா, அதில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே 2 வாகன சேவா காலையிலையும் சாயந்தரமும் மாட வீதிகளில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரத சப்தமி அன்னைக்கு நம்மளால் பிரம்மோற்சவத்துக்கு போக முடியல அப்படின்னா இன்னொரு மினி பிரம்மோற்சவத்தை நம்ம பார்க்க விருப்பப்பட்டோன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு வாகன சேவா இருக்கும். மொத்தமாக 7 வாகன சேவா வந்து இருக்கும். காலையில் சூரிய பிரப வாகனத்தில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஒவ்வொரு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ரத சப்தமி ரொம்பவே ஸ்பெஷல். இது ஜனவரி 25ஆம் தேதி அன்னைக்கு வருது. இந்த ரத சப்தமி வர்ற நாளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து வந்து இந்த சனி ஞாயிறு, அதே மாதிரி 26ஆம் தேதி அன்னைக்கு ரீபப்ளிக் டே வருது. கண்டினியூஸ் லீவ் இருக்கிறனால க்ரௌடும் இருக்கும். அதுவும் இல்லாமல் டிடிடி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் தரிசனங்கள், இப்போ கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், சீனியர் சிட்டிசன், இந்த மாதிரி தரிசன டிக்கெட்டுக்கு எல்லாமே கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ ஆன்லைனில் நம்ம வந்து 300 ரூபா டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆர்ஜித சேவா டிக்கெட்டுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய SST டோக்கனுமே வந்து ஒரு 3 நாள் அந்த மாதிரி வந்து கொடுக்கறது இல்லை. இதுக்கு முன்னாடி 2 வருஷமுமே அவங்க வந்து கேன்சல் பண்ணிவிட்டு டைரக்ட் சர்வ தரிசனம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய பக்தர்கள் வருவாங்க இந்த ரத சப்தமிக்கு வாகன சேவா பார்க்குறதுக்கு. பிரம்மோற்சவம் மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் இருக்கும். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 300 ரூபா தரிசன டிக்கெட் வேணும்னா நமக்கு புக் பண்ணிக்கலாம். ரத சப்தமிக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு நான் புக் பண்ணணும், ரத சப்தமிக்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா 300 ரூபா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 30 நாள் டைம் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நம்ம இப்போ வந்து ஜனவரி 25க்கு புக் பண்ணிவிட்டு எகெயின் நான் வந்து இதுக்கு போகணும் அப்படின்னா கிடைக்குமானா சில டைம் இந்த வைகுண்ட ஏகாதசி 10 நாளைக்கு தனியாக டிக்கெட் ஓப்பன் பண்ணும்போது அவங்க வந்து இந்த 30 நாள் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து அதுக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா நிறைய பேர் இந்த 10 நாளில் இந்த வைகுண்ட வாசல் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை வந்து தளர்த்துறது நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு நபருக்கே வந்து 2 டைம் டிக்கெட் புக் பண்ணியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், புக்கிங் ஆகியிருக்கு. ஸோ அதனால மேபி வந்து இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 2ல் எது நம்ம கண்டிப்பாக போக போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஜனவரி மாதத்தில் இருக்க 2 முக்கியமான விஷயங்கள். அதோட அப்டேட் வந்து புக்கிங் அப்டேட் வரும், வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோயிலோட வருடாந்திர கார்த்திகை பிரம்மோற்சவ விழா நவம்பர் 17ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயந்தரமும் என்னென்ன வாகன சேவைகள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். திருமலையில் எப்படி நமக்கு பிரம்மோற்சவம் விசேஷமோ அதே மாதிரி தான் இந்த திருச்சானூர் கோயிலோட பிரம்மோற்சவமும் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்.
இதே போல் இதில் வந்து நமக்கு பிரம்மோற்சவம் 17லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 16ஆம் தேதி அன்னைக்கு இதுக்கான அங்குரார்ப்பணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். பிரம்மோற்சவங்களப்போ காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வாகன சேவாக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக முக்கியமான இன்னொரு சேஞ்சஸோட அப்டேட் என்ன அப்படின்னா, கீழ்த்திருப்பதியில் உங்களுக்கு தெரியும் லோக்கல் டெம்பிளில் வந்து நம்ம டூர் மாதிரி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இது ஸ்ரீனிவாசம் விஷ்ணு நிவாசத்தில் நம்ம கவுண்டர் தனியாக இருக்கும், புக் பண்ணி கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்களுக்கு நம்ம வந்து போகலாம். அதில் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து கவர் ஆகும் இல்லையா. இந்த பேக்கேஜஸ்க்கான ரேட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ அதோட ரேட்டு வந்து 250 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க போயிட்டு அவங்க அந்த புக் பண்ண அந்த டிக்கெட்டோட காப்பியையும் அதே மாதிரி வந்து அந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான போஸ்ட்டையுமே ஷேர் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் லோக்கல் டெம்பிளுக்கான டூர் வந்து போயிருந்தேன். ஒரு ஆளுக்கு வந்து இப்போ 250 ரூபா வந்து வாங்கியிருக்காங்க. 7:45 நாங்கள் வந்து விஷ்ணு நிவாசம் போயிட்டு அங்கேருந்து திருச்சானூர் தரிசனம், அதே மாதிரி கபில தீர்த்தம், அகஸ்தீஸ்வரர் டெம்பிள், வக்கலமாதா தேவி டெம்பிள், கல்யாண ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் எல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு கடைசியாக எங்களை கோவிந்தராஜ சுவாமி டெம்பிளில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டெம்பிள்ஸ் வந்து இந்த 250 ரூபாய்க்கு எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு கவர் ஆகும், எத்தனை கோயில்னால் 6 கோயில்கள் வந்து கவர் ஆகுது. இதை வந்து உங்களுக்கு பிக்கப் பாயிண்ட் வந்து விஷ்ணு நிவாசம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி சரௌண்டிங் டெம்பிள் பேக்கேஜஸ் வந்து இருக்குது. அது வந்து இப்போ ஒரு ஆளுக்கு 550 ரூபா வந்து வாங்குறாங்க. இதில் 7 கோவில்கள் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அது இல்லாமல் நம்ம வந்து காளஹஸ்தியில் இருக்க லோக்கல் டெம்பிளுக்கு நம்ம டிமாண்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக போகிறோம், நிறைய பேர் போகிறோன்னா நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி மற்ற சில இடங்களுக்கும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா டிமாண்ட் பண்ணி போகலாம். அது எங்கெங்கன்னு சொல்லிட்டோம், அதுக்கான ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி புக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம காலையில் அங்கே போயிட்டு அங்கே வந்து புக் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே பஸ் இருக்கும், நம்ம வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நல்லா இருக்கும். நம்மளால் தனித்தனியாக ஒரு கோயில் போக முடியல அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அப்டேட்னு பார்த்தோன்னா, பெத்தசேஷ வாகன சேவா அக்டோபர் 25ஆம் தேதி அன்றைக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 25ஆம் தேதி அன்றைக்கி நாக்குல சவுத்தி. இதை முன்னிட்டு நமக்கு வந்து பெத்தசேஷ வாகன சேவா இருக்கும். 4 மாட வீதிகளில் நாம் நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த வாகன சேவாவை நம்ம வந்து பார்க்கலாம். அக்டோபர் 25ஆம் தேதி போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.